இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே 4 ஃபெஸ்டிவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ஊர்லேருந்து கிளம்பி எங்கள் அம்மா ஊருக்கு வந்தாச்சு. அந்த ஊரில் இருந்து தேன்கூடு வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது. லாஸ்ட் வரைக்கும் எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்கவே முடியலை. இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா ஊருக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலே ரொம்பவே மூஞ்சி எப்படி தான் அவ்வளோ கலையாக மாறும்னு தெரில, அந்த மாதிரி தான் எனக்கும் மாறி இருக்கு. இப்போ வந்துட்டு செயின் கலெக்ஷன் பார்க்கலாமா பாருங்கள். நான் கழுத்தில் போட்டிருக்க செயின்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிருக்கேன். எல்லாமே நினச்சிடாதீங்க. அக்காது அம்மாது இந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்துட்டு சந்தைக்கு போகிறதுனால போட்டிருக்காங்க. நான் திங்கக்கிழமை போயிட்டு வந்தேன் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி போகல. வியாழக்கிழமை சந்தை, அதுக்கு எல்லாருமே போயிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி இருக்கும். 6 மணியை போல் குத்துவிளக்கு பூஜைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எழுப்பி விட்டாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு வழியாக வந்துட்டு கிளம்பியாச்சு. எல்லாரும் கிளம்பி வேண்டியதை எடுத்து காமிச்சிருக்கேன். ஒரு வழியாக வந்துட்டு எல்லோரும் கிளம்பி ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. கிளம்பி போக வேண்டியது தான். டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 சம்திங் என்னமோ நினைக்கிறேன். இது வந்துட்டு என் பர்த்டேக்கு எப்போ நான் எடுத்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் பாட்டி வீடு. ஃபஸ்ட் நாங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த ஓட்டு வீடெலாம் இருக்குல்ல, அங்கே தான் இருந்தோம். அது எங்கள் சித்தப்பா வீடு, அப்புறம் இன்னொரு சித்தப்பா வீடு. இந்த மாதிரி தான் லைனாக இருக்கும். ஊரெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ரெட் கலர் ஓடு போட்ட வீடு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மாடி வீடு ஆயிடுச்சு. ஓடு வீடு ஃபுல்லாக இப்போ மாடி வீடு ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் மாடி வீடு தான் புதுசு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வீட்டு வாசலில் தான் நின்று நான் போய்கிட்டு இருக்கேன். இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே லைட் செட்டிங் தான். நான் ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், அப்படியே கலக்கல்லாம் ஒரு லைட் செட்டிங்காக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த திருவிழா வைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, நாளைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரியான கடையாக இருக்கும். இதை விட வந்துட்டு ஜகஜோதியாக இருக்கும் ரோடு ஃபுல்லாக. ரோட்டில் வந்துட்டு நடக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஊரில் அந்த இடத்துல வந்துட்டு பானிபூரி கடை இந்த மாதிரி ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஒரு கடை இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு கூட்டம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நிறைய கடை வந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோயிலெலாம் எடுத்து காமிச்சிருக்கேன். கோயிலில் லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே நான் சூப்பராக நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாமே லைட் செட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கே தண்ணி வண்டி, காலையில் வந்துட்டு இந்த இடத்துல அன்னதானம்லாம் போட்டாங்க. நாடகம், ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல தான் போடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினான ஒரு இடம்னு சொல்லலாம். ஊரோட மெயினான பகுதி இந்த இடம். இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு லைட் செட்டிங் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நேர்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்தளவுக்கு அசந்து போயிருப்பீங்க. அந்தளவுக்கு இருக்கும் ஒரு லைட் செட்டிங்கு. இந்த இடம்லாம் நாளைக்கெல்லாம் உட்காரவே முடியாது. இன்றைக்கி வந்துட்டு வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான் நாடகம், ஆடலும் பாடலும் எல்லாமே வச்சுருக்காங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. குத்துவிளக்கு பூஜை மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. குத்துவிளக்கு பூஜை, அன்னதானம் மட்டும் இன்றைக்கி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் வரைக்கும், இப்போ நாங்கள் போகிற கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைட் செட்டிங் இருக்கும். லைட் செட்டிங்க்கே எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. அந்தளவுக்கு லைட் செட்டிங் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இந்த வருஷம். 5 வருஷமாக வந்துட்டு ஊர் திருவிழா அப்போ வந்துட்டு கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் தான் வந்துட்டு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சு 2வது தடவை குத்து விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 48 நாள் பூஜை அப்போ ஒரு குத்து விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. அதோட வந்துட்டு இப்போ குத்து விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. இப்போ தான் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. அரியநாயிட்சி அம்மன் கோயில் தான் இது. பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலில் தான் நாங்கள் குத்து விளக்கு பூஜை செய்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா எங்களை அவசரமாக கிளம்ப சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அங்கே வந்து பார்த்தா ஒருத்தராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. குத்துவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அது வரைக்கும் சரி கொஞ்சம் வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் ஊரில் இப்படி ஒரு கோயில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோயிலாக வந்துட்டு எங்கள் ஊரில் அமைஞ்சது ரொம்பவே வந்துட்டு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த வகையில் கோயிலும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே நடத்துகிற பண்டிகைகள், விசேஷங்கள், திருவிழாக்கள் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் எடுக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில் மட்டும்தான் எடுப்பேன். வண்ணாரப்பேட்டையில் வீராஸில் தான் எடுப்பேன். இது எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடையாது. நானாக வந்துட்டு எப்போயுமே தேர்ந்தெடுக்கிற ஒரு கடை தான். எனக்கு அங்கே எடுத்தோம்னா தான் எனக்கு வந்துட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால தான் நான் அங்கே எடுப்பேன். எங்கள் அக்கா வந்துட்டு பக்கத்தில் வீராஸ் பக்கத்தில் ஒரு கடையில் எங்கேயோ எடுத்துருந்துச்சின்னு சொல்லிச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட என்னமோ சொல்லிச்சு. என் சாரீ பார்த்தீங்கன்னா 600. நான் எடுத்துகிட்டு வந்த குத்துவிளக்கு இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வீராஸில் தான் எடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600. இது 32 சைஸு. ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே ரொம்பவே கிராண்டாக இருந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப பஃப்லியாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. மனைவியை தவிர வேறு யாரை பார்க்கலாம். கபடு வாராத நெற்றும் கன்றாத வளமையும் குன்றாத இரவும் கழுதை இல்லாத உடலும் சரியாத வரம் அன்பு அகலாத மனைவியும் பாசமோடு இருக்கணும். யாரு மனைவியா இருக்கிறத பாசமா இருக்க அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானம்
கண்டினியூவாக எங்கேயும் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். குத்துவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாதிரி செய்கிற வகையில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம சாரீ கட்டிட்டு நம்ம பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. அந்த வகையில் தான் வந்துட்டு நம்ம கல்ச்சர் படி எல்லாருமே உட்காந்து சாரீ கட்டிட்டு நல்லபடியாக வந்துட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருவிழாவுக்கு வந்துட்டு பந்தக்கால் ஊன்னதுலேருந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டு எல்லாருமே கும்மி அடித்து சாமியை வந்துட்டு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களாம் அப்போ வந்துட்டு சென்னையில் இருந்ததுனால அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. 7:30 மணிக்கு குத்துவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட முடிகிறதுக்கு 9:30 மணி ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக வந்துட்டு இங்கேருந்து போகணும், ரொம்ப தூரம் போகணும் வீட்டுக்கு. அந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். நல்லபடியாக வந்துட்டு திருவிளக்கு பூஜையை வந்துட்டு சாமிக்கு கும்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சரியான இருட்டு, வீடியோ வந்துட்டு பிளாக்காக தெரியுது. ஆனால் வந்துட்டு லைட் வெளிச்சம் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாமே வந்துட்டு திருவிழா வைப் செட்டிங்கு. இந்த புளிய மரம் இருக்குல்ல, காமிச்சிருப்பேன் வீடியோவில். அந்த புளிய மரத்துக்கு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்மா ரொம்பவே பெருசு, இங்கே நிறையா தண்ணி இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு மழை பெய்யாததுனால தண்ணி எதுவுமே கிடையாது. ஆனால் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுருக்கோம். கடைசி நாளாச்சும் மழை பெய்யும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். நான் நடந்து போகிற ரூட் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு தான். 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் வரும். இந்த சைடு முக்கியமான பகுதிகளுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு வசதி ஒன்று இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கம்மா, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஊர். அந்த ஊரையும் நான் நைட்டு வெளிச்சத்தில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இதோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். லைட்டு வந்துட்டு இந்த திருவிழானால வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. இல்லைனா வந்துட்டு ரொம்பவே இருட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஊர்லேயும் இப்படிலாம் திருவிழா நடக்குமா? அப்படிலாம் நடந்துச்சுன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வந்துட்டு திருவிழாவை வந்துட்டு நல்லபடியாக கும்பிடுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டு எங்கள் வீடு வரப்போகுது. இந்த வந்துட்டோம் பாருங்கள், தெரியும் உங்களுக்கே. லைட் செட்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கடையும் நான் பொறுமையாக எடுத்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். வந்த வழி தான். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து மாடியில் தூங்க போயிட்டோம். எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் நாடகம் பார்க்குறதுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நாடகம் போயிருந்த இடத்த தான் காமிச்சிருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு வீடியோ கவர் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அந்த ஏரியாவில் வந்துட்டு லைட் செட்டிங்கு, அப்புறம் நாடகத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவ்வளோ கூட்டம் இருக்காது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. நான் வந்துட்டு நாடகம் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்துட்டு தூங்கிடுவேன். அந்தளவுக்கு வந்துட்டு அது என்னமும் தெரில, அது பாட்டு சவுண்டு கேட்டாலே தூக்கம் வந்துடும். நாளைக்கு வந்துட்டு நிறையா வீடியோ எடுக்கணும், கவர் பண்ணணும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.